ஓகே. அப்ப இந்த வேர்ட்பிரஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க பெருசா பெருசா இல்ல, மோஸ்ட்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பெருசா யூஸ் பண்ண மாட்டீங்க நீங்க. சரி, பேசிக்கான HTML CSS அந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சு அது வந்து கட்டாயம் தெரியணும்னு அவசியம் இல்ல. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியாமலே உங்களால என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒரு முழு வெப்சைட்டை, ஒரு ஃபுல் வெப்சைட்டை வந்து உங்களால செய்யணும். சரியா? ஒரு ஃபுல் வெப்சைட்டை உங்களால வந்து செய்யணும். எந்த விதமான கோடிங் நாலேஜோ ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோ ஒன்றுமே தெரியாமலே உங்களால என்ன செய்யணும், ஒரு வெப்சைட் செய்யணும். சரி, இது கிட்டத்தட்ட எப்படின்னா கன்வா கன்வா யூஸ் பண்ணிருக்கீங்களா? கன்வா, கன்வா. யா, சரியா, கன்வா. கன்வா பெரும்பாலும் என்னது யூஸ் பண்ணுவீங்க? கன்வால பாத்தீங்கன்னா லைக் ஓபன் பண்ணி காட்டுனேன். ஓகே. கன்வால பாத்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளெட்ஸ் இருக்கு மேல, நிறைய டெம்ப்ளெட்ஸ் இருக்கு. அந்த டெம்ப்ளெட்டை யூஸ் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், சிவி கிரியேட் பண்ணலாம், போர்ட்போலியோ கிரியேட் பண்ணலாம். அது மாதிரி வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்யலாம், ஸ்லைடுகள் பிரசன்டேஷன் செய்யலாம். அப்ப எல்லாம் என்ன, அந்த டெம்ப்ளெட்டை என்ன செய்வீங்க, இன்ஸ்டால் பண்ணுவீங்க, இல்லாட்டி ஆக்டிவேட் பண்ணுவீங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டு என்ன செய்வீங்க, அதை வந்து கஸ்டமைஸ் பண்ற மட்டும் தான் உங்களோட வேலை. சரியா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வேர்ட்பிரஸ். வேர்ட்பிரஸ் என்ன செய்ய போறீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் வெப்சைட்டையுமே நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யலாம், உங்களோட வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ணலாம். சரியா? கிட்டத்தட்ட கன்வாட கான்செப்ட் தான். என்ன அதுல பேர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு வேண்டாம், வேர்ட்பிரஸ் கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்கள் அதுல வந்து பாரு. சரியா? அதே மாதிரி என்ன இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இன்ஸ்டால் பண்ணி தன்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யலாம், அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணுவீங்க. சரியா? சாம்பிளுக்கு வந்து ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் காட்டுறேன். சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் வெப்சைட் பாத்தீங்கன்னா லுக்கா இருக்கும். அதுல அனிமேஷன்ஸ் நிறைய இருக்கும், ஸ்லைடர்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுல கொண்டு வரலாம். பாருங்க, இது ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட். இது இது ஃபுல்லா வந்து பாரு லைவ்ல இருக்குது. இதுக்கு போய் பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் உங்களால என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரி, இது ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட். அது இன்டர்நெட் கொஞ்சம் பிரச்சனைன்றதால வந்து கொஞ்சம் லோட் ஆகுது. மற்றபடி அபவுட் அஸ், ஷாப் பேஜ், நியூஸ் பேஜ், கண்டக்டர்ஸ், அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வெப்சைட். சரியா? சாம்பிள் கொண்டு காட்டுற பாருங்க. இந்த இருக்கு, இந்த பாருங்க, இது ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட். ஓகே. இது இது பாருங்க, ஒரு கிட்டத்தட்ட ஃபுல் இ காமர்ஸ் வெப்சைட். இ காமர்ஸ் என்ன தெரியும் தானே உங்களுக்கு? இப்போ நீங்க டராஸ், அலி எக்ஸ்பிரஸ் அப்படி யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு. அதுலயே நீங்க என்ன செய்யலாம், ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ணலாம். அது மாதிரி ஷிப்பிங் டீடைல்ஸ் கொடுக்கலாம், பேமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம், சரி, டெலிவரி திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸ்ல வந்து நம்ம ஈஸியாக செய்யலாம். பாருங்க, இது ஃபுல் வேர்ட்பிரஸ் வெப்சைட். ஒரு வேர்ட்பிரஸ் வெப்சைட் செய்யக்கூடிய அந்த ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் செய்யக்கூடிய ஃபுல் விஷயத்தை நீங்க என்ன செஞ்சு போயிட்டு செய்யலாம். சரி, ப்ராடக்ட் ஆட் பண்றது, அதோட ப்ரைஸஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகும். இந்த செக் அவுட் இருக்கும், செக் அவுட்ல போய் பார்க்கலாம். அதில் ஷிப்பிங் சார்ஜஸ் எது பண்ண ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து செட் பண்ணலாம். பேமெண்ட்ஸ் எது செட் பண்ண போறோம்னா பேமெண்ட்ஸ் கேட்வே செட் பண்ணலாம். அப்படி நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம், நம்ம வேர்ட்பிரஸ்ல ஈஸியாக செய்யலாம். சரி, அப்ப இது ஒன்றுமே கோடிங் ஒன்றும் இல்லை. இது கோடிங் வெப்சைட்டாலையும் செய்யலாம். ஆனா அதிலும் பார்க்க ஈஸியா வந்து நம்ம என்ன செய்யலாம், வேர்ட்பிரஸ்க்குள்ள போய் செய்யலாம். சரியா? ஓகே, இதெல்லாம் பாருங்க. இந்த பாருங்க, இதில் போர்ட்ஃபோலியோ உண்டு. பாத்தீங்களா எவ்வளவு அனிமேஷன், ஸ்லைடர்ஸ். சரி, பாருங்க ஸ்லைடர்ஸ், வீடியோஸ் இருக்குது. அப்படியே மூவ் பண்ண பண்ண அந்த ஃபொன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. பாத்தீங்களா, ஹவர் இமேஜஸ் எல்லாம் அட் ஆகுது பாருங்க. அப்ப இப்படியான லுக்கான டிசைன்ஸ்ல நீங்க என்ன செய்யலாம், உங்களோட போர்ட்ஃபோலியோ எல்லாம் செய்தீங்கன்னா நீங்க ஜாப் எதுக்கு அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, நல்ல லுக்கா இருக்கும். சரியா? ஓகே. இப்போ சொல்லுங்க, இந்த வெப்சைட்ல யார் செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதா இருக்கு. இது இது இந்த வெப்சைட்லாம் எனி ஐடியா? இதெல்லாம் லைவ்ல இருக்குது, ஒன் நீங்க செக் பண்ணி பார்க்கணும், பார்க்கலாம். இதெல்லாம் லைவ் வெப்சைட். இதெல்லாம் யார் செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதை செய்தது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் செய்தவங்க. சரியா? அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம். சரி, அந்த கிளாஸ் போஸ்ட் ஃபாலோ பண்றவங்களை பத்தி அசைன்மெண்ட்ஸ் கொடுப்போம். அந்த அசைன்மெண்ட்ஸ்ல செய்த வெப்சைட்டுகளை இதுகள். சரியா? ஹோம் பேஜ், அவர் ஸ்டோரி, கோர்சஸ், சர்வீசஸ். சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட்ஸுக்கு கொடுத்த வெப்சைட் அது. இதெல்லாம் வந்து உங்களை மாதிரியே வந்து
பேசிக்கா வேர்ட் பர்சன்டா என்ன என்று தெரியாம வந்த ஸ்டூடெண்ட்ஸ் செய்த வெப்சைட் தான் இது. சரி எவ்வளவு லுக் பாத்தீங்கன்னா யாரும் ப்ரொஃபஷனல் டெவலப்பர் செய்த வெப்சைட் மாதிரி இருக்கலாம், ஆனா இதெல்லாம் செய்தது பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணாங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களால கூட இப்படி ஒரு ஃபுல் வெப்சைட்டையும் வந்து ஈஸியா வந்து செய்யலாம். சரி ஈஸியா வந்து செய்து என்ன செய்யலாம், ஈஸியா வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. சரி. இப்போ ஓப்பன் பண்ண கான்வா இப்போ ஓப்பன் ஆகும். அரே சாலா. See this. ஓகே இதை சொல்லி விடுறேன் பாருங்க. அப்ப இதுல பாத்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் இருக்கும். இதா இருக்கு. ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டா டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட் நாம என்ன செய்வோம், சூஸ் பண்ணிட்டு அதை செட் அட் பண்ணிட்டு இதை கஸ்டமைஸ் பண்ணுவோம் தானே, அதே சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் இங்கே. அதே சேம் தான். சரியா? இங்க ஃபுல் வெப்சைட்டையுமே நாம என்ன செய்ய போறோம், இதே மாதிரி செய்ய போறோம். சரியா? சாம்பிளுக்கு காட்டுறேன். ஓகே அது இருக்கட்டும் பிறகு. சரியா? இப்ப விளங்கிட்டா பேசிக்கா வேர்ட் பிரசண்டா என்ன, அதை என்ன செய்யும் ரெண்டு கிளியர் ஆகிட்டா? எஸ். ஓகே. சரியா? ஓகே. அடுத்தது அப்ப இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம் என்றால், வேர்ட் பிரசண்டா என்ன, அதை ஆல்ரெடி பார்த்தாச்சு தானே. அது மாதிரி வேர்ட் பிரஸ்ல வந்து இந்த வேர்ல்ட் வைடா வந்து என்ன யூஸ் இருக்குது, அது மாதிரி வந்து ஸ்ரீலங்கால வந்து என்னென்ன வேகன்சி இருக்குது, இந்தியால வந்து என்னென்ன வேகன்சி இருக்குது, ஏன்னா ஸ்ரீலங்கன்ஸும் இந்தியன்ஸும் இருக்கீங்கல்ல. சரியா? அது மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங்கா வந்து என்னென்ன வேலை வந்து ட்ரை பண்ணலாம், அது மாதிரி பாத்தீங்கன்னா பிசினஸ் ஐடியாஸ் எதுவும் இருக்குதா, அதை விட எக்ஸ்ட்ரா வந்து இது வந்து இம்பார்ட்டன்டான விஷயங்கள் வந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து இதுல வந்து கவர் பண்ணும். சரியா? ஓகே. அப்ப வேர்ட் பிரசன்ட் என்ன, சரி ஆல்ரெடி சொன்னதான். வேர்ட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயான ஓப்பன் சோர்ஸ். வேர்ட் பிரசன்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். அது ஓப்பன் சோர்ஸ் இல்ல, ஏதோ டொமேட்டோ சோர்ஸ் பாபிக்யூ சோர்ஸ் மாதிரி, அது ஓப்பன் சோர்ஸ். தெரியுமா ஓப்பன் சோர்ஸ்? இது அந்த பானோட சுட்டி சாப்பிட்றது இல்லை, அந்த சோர்ஸ் இல்ல. ஓப்பன் சோர்ஸ்டா எனி ஐடியா, கேள்விப்பட்டிருப்பீங்க பெரும்பாலும். ஆனா நீங்க பெரும்பாலும் யூஸ் பண்றதெல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க சில வெப்சைட்ல, அது ஓப்பன் சோர்ஸா தான் இருக்கும். எனி ஐடியா ஓப்பன் சோர்ஸ்? ஓகே பிரச்சனை சரியா. ஓப்பன் சோர்ஸ் என்னன்னா நீங்க எந்த விதமான காசும் கட்ட தேவையில்ல உங்களுக்கு. சரியா? அந்த இதை யூஸ் பண்றதுக்கு நீங்க என்ன விதமான இது வந்து பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீ. சரியா? எல்லாம் வந்து ஃப்ரீ. அதுல வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கும் காசு இல்ல, அதை யூஸ் பண்றதுக்கு வந்து காசு இல்ல. சரியா? அப்ப ஒரு ஓப்பன் சோர்ஸ், இது ஒரு ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணலாம், அது மாதிரி என்ன எல்லாராலையும் வந்து ஈஸியா வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். சரியா? இதுல பாத்தீங்கன்னா நீங்க பிளாக்ஸ் கிரியேட் பண்ணலாம். பிளாக் மீன்ஸ் இப்ப நீங்க ஒரு நியூஸ் சேனல் செய்றீங்கடா அது, அது மாதிரி நீங்க சில இன்ஸ்டாகிராம் எல்லாம் சில பிளாக் எல்லாம் போடுவீங்களா, அதெல்லாம் வந்து நீங்க சில வெப்சைட்ல கூட போடலாம். சரியா? இப்ப ப்ரொமோஷனுங்களுக்கு இப்ப கடை எதுவும் ஸ்டார்ட் பண்ணீங்கடா, கடைகளுக்கு என்ன செய்யலாம் செய்யலாம். அது மாதிரி இப்ப உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருக்கார், உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஜிம் ஒன்று வச்சிருக்காரு. அப்ப அவருக்கு என்ன செய்யலாம், அவனுக்கு வெப்சைட் ஒன்று செய்தாரன் என்கிட்ட என்ன செய்யலாம், அவருக்கு வெப்சைட் செய்து கொடுத்துட்டு ஒரு பார்த்து நம்ம பொக்க தானே ஒரு 30,000 சார்ஜ் பண்ணி விட்டீங்கன்னா சரி. சரியா? அது மாதிரி வந்து போர்ட்ஃபோலியோ. சரியா? போர்ட்ஃபோலியோ என்றது பாத்தீங்கன்னா முதல் பாத்தீங்கன்னா வேலைகளுக்கு அப்ளை பண்ணும்போது என்ன செய்வீங்க, சிவி அதெல்லாம் கொடுப்பீங்கன்னு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பழைய ஸ்டைல். இப்ப பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி போர்ட்ஃபோலியோ. சரியா? போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னா அதான் இதே மாதிரி இந்த ஆல்ரெடி காட்டணும் லைக் அங்க 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 ஓகே இதே மாதிரி. சரியா? இதுல நீங்க என்ன செய்யலாம், உங்களோட இன்ட்ரடக்ஷன் போடலாம். அது மாதிரி வந்து நீங்க என்னென்ன ப்ரொஜெக்டுகள் செய்திருக்கீங்க, அது மாதிரி எதுவும் சர்டிபிகேட்ஸ் முடிச்சிருக்கீங்களா, அப்படியான நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணும்போது இந்த லிங்க் அனுப்பி விட்டீங்கன்னா நீங்க ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது அவர் என்ன ஒரே ஸ்க்ரோல்லே வந்து என்ன செய்வார், ஓகே இவருக்கு இந்த விஷயம் தெரியும், இந்த விஷயம் தெரியும், இந்த விஷயம் ஓகே. சரியா? இதுவே நீங்க சிவில போடும்போது, சிவில வந்து போடும்போது போடலாமா இப்படி அனிமேஷன்லாம் போடலாமா சிவில? சரியா? அது ஹாரி பாட்டர்ல வர அந்த அதுல வந்து போடலாம் அனிமேஷன்ஸ் புத்தகம் பறக்கிற மாதிரி எல்லாம். சரியா? அது வந்து சிவில வந்து பிடிஎஃப்ல போடலாமா அனிமேஷன்ஸ் வர மாதிரி, இந்த இப்படி ஹவர் எல்லாம் மாறிக்கொண்டிருக்க மாதிரி, இந்த இமேஜ் எல்லாம் இப்படி ஷோ ஆகுற மாதிரி இதெல்லாம் வந்து நீங்க சிவில போடலாது. சரி இதெல்லாம் வந்து ஆனா என்ன செய்யலாம், போர்ட்ஃபோலியோ நீங்க போடலாம், வெப்சைட்ல வந்து போடலாம். சரியா? அப்ப இப்படி செய்யும்போது பார்க்க நல்ல லுக்காவும் இருக்கும், கூட வந்து வெப்புக்கு உங்களை வெப் என்ன சாரி ஜொப்புக்கு வந்து ஹையர் பண்ற சான்ஸ் வந்து கூடும். சரியா? அப்ப நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து நாங்களே ஃப்ரீயா சப்டொமைனும் தருவோம். சரியா? சப்டொமைன்ஸ் மீன் டொமைன்ஸ், வெப்சைட்டை செய்யறதுக்கு டொமைனும் வந்து சர்வரும் தருவோம். பட் நீங்க என்ன செய்யலாம், உங்களோட அசைன்மெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட போர்ட்ஃபோலியோ அதுலயே வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். சரியா? ஓகே. அது மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோர், கிட்டத்தட்ட சொன்ன டராஸ் மாதிரி அலி எக்ஸ்பிரஸ் மாதிரி ஒரு ஃபுல் வெப்சைட்டை உங்களால என்ன செய்யணும்னா கிரியேட் பண்ணிடலாம். சரியா? ஒரு ஃபுல் வெப்சைட்டை பாத்தீங்கன்னா உங்களால வந்து கிரியேட் பண்ணலாம். சரி இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டராஸ் மாதிரி ஒரு வெப்சைட். டராஸ் ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு இ காமர்ஸ் வெப்சைட். உங்களோட ப்ராடக்ட் எல்லாம் அப்ப நீங்க இது வந்து எலக்ட்ரானிக் ஷாப் வச்சிருக்கீங்க, யாரும் வந்து உங்க ஃப்ரெண்ட் வந்து வச்சிருக்கிறார்,
ஒரு சம்திங் புக் ஷாப் ஏதோண்டா நீங்க என்ன செய்யலாம், அதில் இதில் போட்டு விட்டீங்கன்னா ஈஸியாக பார்க்க என்ன லுக்காக இருக்கும். என்ன நிறைய பேர் என்ன செய்வாங்க, நார்மலா வந்து ஒரு 10 பேர் வாங்குறான்டா, ஒரு 20 பேர் எக்ஸ்ட்ரா, இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 பேர் வாங்குவாங்க. சரியா? அப்படியான விஷயங்கள்ல நீங்க என்ன செய்யலாம்னா இதில் இன்க்ளூட் பண்ணலாம். அது மாதிரி என்ன பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணி விட்டீங்கன்னா டிரெக்டா என்ன கார்ட்டை கொடுத்து விட்டாங்கன்னா காசெல்லாம் விட்டு உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். அப்ப எல்லாத்தையும் வந்து என்னலாம் ஈஸியாக செய்யலாம். இதுவே நீங்க வந்து கோடிங்ல செய்ய வலிக்கிட்டீங்கடா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செய்ய வலிக்கிட்டீங்கடா, ஒரு தலையெல்லாம் சுத்தி மூளை ஒரு ஹிமுக்குள்ளால வந்துடும். சரியா? அதெல்லாம் வந்து ஈஸியான செய்யலாம். நீங்க வேர்ட் ப்ரெஸ்க்குள்ள போய் செய்யலாம். சரியா? ஓகே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 2024 கால்குலேஷன் படி கிட்டத்தட்ட 43% மேல வேர்ட் ப்ரெஸ்லாம் ரன் ஆகுது. 43% மேல வேர்ட் ப்ரெஸ்லாம் ரன் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஈஸியா வந்து மேனேஜ் பண்ணலாம். இப்போ நீங்க ஒரு கிளைண்ட்டுக்கு இந்த வெப்சைட் செய்து கொடுத்துட்டீங்கன்னா எதுவும் சேஞ்சஸ் சொல்லியிருக்க. உதாரணத்துக்கு வந்து என்ன ஹோம் பேஜ்ல வந்து இது பிடிக்கல, அதாவது என்ன இந்த நேம் பிடிக்கல, அதை வந்து வேற இதுக்கு மாத்துங்க. இல்லாட்டி வந்து என்ன எனக்கு இந்த அக்காட அக்காட போட்டோ பிடிக்கல, வேற அக்கா போடுங்க. சரி, அப்படியே நான் செய்யறாங்கன்னா நீங்க ஈஸியா வந்து செய்யலாம். வேர்ட்பிரஸ் போய் செய்யலாம். சரியா? ஏன் ஈஸியா செய்யலாம்னு பாத்தீங்கன்னா நீங்க வேர்ட்பிரஸ் செய்யும் போதே அதோட ஒரு டேஷ்போர்ட்டும் உங்களுக்கு வரும். சரி, அதோட பாத்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்ட். பாஸ்வேர்ட் மறந்துட்டேன். ஓகே, எண்டதை ஓப்பன் பண்றேன். நேம் ஜனவரி. இது நான் கிளாஸ்ல படிப்பிக்கிறேன் இந்த வெப்சைட் தான். சரி, WP சரியா? இந்த இருக்கு தானே, இது உங்களோட வெப்சைட். இந்த வெப்சைட்டோடயே நீங்க வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டேஷ்போர்ட்டும் வந்து கிரியேட் ஆகி வரும். அந்த டேஷ்போர்ட்டுக்கு போயிட்டு 6 11 தானே 11. சரியா? அந்த டேஷ்போர்ட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன செய்யலாம், ஃபுல் அந்த வெப்சைட்டையும் வந்து ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணலாம். சரி, ஃபுல் வெப்சைட்டையும் வந்து நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணலாம். உதாரணத்துக்கு என்ன, உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு இது வெப்சைட். சரியா? ஓகே, பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல ஹோம் பேஜ், அபவுட் ப்ராடக்ட் பேஜ், அதுல கலர்ஸ், இதெல்லாம் நிறைய இருக்குது. இப்போ என்ன செய்வீங்க, நீங்க இது அவங்களோட டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்ட்டுக்கு போய் தான் நீங்க என்ன செய்வீங்க, உங்களோட ஃபுல் வெப்சைட்டை வந்து அக்சஸ் பண்ணுவீங்க. சரியா? சாம்பிளுக்கு என்ன செய்வோம், இதான் வந்து ஹோம் பேஜ். அப்ப என்ன செய்வீங்க, இந்த இருக்கு பேஜஸ் இருக்கு தானே, பேஜஸ். இந்த பேஜஸுக்கு போனீங்கன்னா உங்களோட ஃபுல் வெப்சைட்டோட பேஜஸ் இந்த இருக்கு பாருங்க. சீரியஸ். அப்ப நீங்க என்ன செய்யலாம், ஹோம் பேஜ் எங்க இருக்குது, இந்த இருக்கு தானே, எடிட். எல்லாம் ஃபுல்லா ட்ராக் அண்ட் ட்ராப்ஸ் தான், தூக்கி தூக்கி போற மாதிரி தான் வேலை. இமேஜ் ட்ராக் அண்ட் ட்ராப்ஸ் தூக்கி போட்டுட்டு டிசைன்ஸ்கள் நிறைய இருக்கும், அதை தூக்கி போட்டுட்டு எடிட் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு வேலை. இப்போ இதுக்குரிய டிசைன்ஸ் இருக்கும், பட்டன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கும், அந்த பட்டனை தூக்கி போட்டுட்டு அதை எடிட் பண்ற மாதிரி தான் வேலை. ஓகே, இதெல்லாம் ஈஸியா செய்யலாம். கொஞ்சம் போடாது, இலங்கையின் அதிவேக நெட்வொர்க் தானே, அதில் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. சரியா? ஓகே, பேஜுக்கு லோட் ஆகுது கொஞ்சம். ஓகே, சரியா சீரியஸ். இப்போ இதான் வந்து பேஜ். சரி, இதான் வந்து பேஜ். க்ளோஸ் பண்ணி இதான் வந்து உங்களோட வெப்சைட். இந்த பார்த்தோம் அப்போ வெப்சைட், இதான் வெப்சைட். சரியா? இப்போ நான் வேணும் வந்து சேஞ்ச் பண்ண வேணும், அப்போ இங்கே போயிட்டு இந்த இருக்கு. சரி, இதை கிளிக் பண்ணிட்டு சும்மா சேஞ்ச் பண்ணனே. சும்மா அழிச்சிட்டு சும்மா டைப் பண்ணேன். ஹபீபி கம் டு ஸ்ரீலங்கா நடிக்கிறேன். ஹபீபி கம் டு ஸ்ரீலங்கா. ஓகே, பப்ளிஷ் பண்ணிட்டேன். சரி, சேஞ்ச் பண்ணிட்டேன் எந்த இருக்கு பாருங்க, பப்ளிஷ் இருக்கு. பப்ளிஷ் மீன்ஸ் சர்வ் பண்றது. ஓகே, அவ்வளோதான். போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்றது. சரி, பாருங்களா, இப்படி தான் எல்லாமே சிம்பிளான விஷயம். அப்போ இதுக்கு கோடிங் அடிச்சனா, ப்ரோக்ராமிங் எதுவும் போய் இப்படி அடிச்சனா போயிட்டு HTML CSS அப்படியே செய்யலாம், ஒன்றுமே செய்யலை. இங்கே போயிட்டு இதை மாற்றி நார்மலா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போயிட்டு டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணி விட்டுட்டேன். லைவுக்கு போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அப்படியே அடுத்த வெப்சைட் நீங்கள் போய் பார்த்தாலும் உங்களுக்கு என்ன செய்யும், இந்த சேஞ்சஸ் வந்து காட்டும்.
பாருங்க அவ்வளவு ஈஸியா இருக்குதுல்ல. இதாலாம் என்ன மோஸ்ட்லி எல்லாரும் வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு போறதுக்கு காரணம். ஏன் நம்ம வந்து டெவலப்பர்ஸ் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. எனக்கு இதை மாத்திதா இதை மாத்திதா இதை மாத்திதான் செஞ்சு கொண்டே இருக்குது. அவங்களே என்ன செய்யலாம், இந்த டேஷ்போர்ட்ற கிரெடென்ஷியலை கொடுத்து விட்டீங்கன்னா அவங்களே என்ன செய்வாங்க, அதுக்கு போயிட்டு தங்களுக்கு தேவையான சேஞ்சஸை கொடுத்து விட்டாங்கன்னா அதுவே ஓட்டவா மாறிடும். சரியா? அதெல்லாம் பெரும்பாலும் வந்து எல்லாரும் வந்து வேர்ட் ப்ரெஸ்ஸுக்கு போக காரணம். சரியா? ஓகே. பாத்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61,000 பிளஸ் இலவச பிளகின்ஸ் இருக்கு. பிளகின்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல வந்து நீங்க ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுவீங்களா? உதாரணத்துக்கு வந்து நீங்க ஒரு போட்டோஸ் அப்போ அந்த கேர்ள்ஸ் எல்லாம் வந்து முகத்துல இந்த பூனைக்குடி நாய்க்குட்டி எல்லாம் வைப்பாங்க. என்ன ஆப் அது பிளே ஸ்டோர்ல? ஐ forgot the name. அந்த பூனைக்குட்டி வேற மாதிரி அதெல்லாம் செய்வாங்களா ஒரு அக்கௌண்ட் ஃபேஸ்புக்ல? ஃபேஸ்புக்ல பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிட்டு அன்பாவா சி நோ ஸ்னாப்சாட் யா ஸ்னாப்சாட் எஸ் எஸ் ஓகே. அந்த பூனைக்குட்டி நாய்க்குட்டி வைக்கிற ஆப் இருக்குது ஸ்னாப்சாட். அதே மாதிரி தான் சரியா நிறைய ஆப்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு QR கோட் ஸ்கேன் பண்ண போறீங்க ஏண்டா அதுக்கு ஒரு app. சரியா? அப்படி நிறைய நிறைய ஆப்ஸ் இருக்கு தானே. அதே மாதிரி தான் நம்மட ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் என்ன தனித்தனியா ஒவ்வொரு பிளகின்ஸ் இருக்கு. அந்த பிளகினை என்ன செய்ய மட்டும் பாத்தீங்கன்னா நம்மட ஃபங்க்ஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணி விட்டுரும். சரியா? உதாரணத்துக்கு பாருங்க பிளகின்ஸ் கூட டீப்பா போவதை விட பிளகின்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஆர்டர் ஆட் பண்ண வேணும். சரியா? இந்த கலர்ஸ் கிரிட் எல்லாம் மாற வேணும். அது மாதிரி இந்த ப்ரைஸ் வந்து இப்படி வர வேணும். சரியா? இந்த ஆட் பண்ணனா வந்து போய் ஆட் ஆக வேணும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளகின்ஸ் அதுவே பார்த்து விட்டும். அப்போ ஒவ்வொன்றுக்குமே பாத்தீங்கன்னா ஆப்ஸ் இருக்கு. இந்த பாருங்க ஆப்ஸ் மாதிரி ஞாபகம் பிளகின்ஸ். சரி இதை சொல்லுவாங்க பிளகின்ஸ். இந்த பாருங்க பேமெண்ட்ஸ் இருக்குது. பேமெண்ட்ஸுக்கு இந்த இருக்கு பிளகின்ஸ். அது மாதிரி சில வேலை SEO கேள்விப்பட்டிருக்கீங்களா? SEO சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. SEO ஒரு கான்செப்ட் தெரியாத பிரச்சனை இல்லை பிரபாப். சரி அதெல்லாம் படிப்போம் SEOலாம். அப்ப அதுக்கு அதையும் ஈஸியாக அதில் மேனேஜ் பண்ணலாம். ஃபார்ம்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணணும். இப்போ யாரும் வந்து உங்களோட கலைக்க போறாங்க. சரியா? இந்த ஃபார்மை காணல அந்த இருக்கு. ஓகே இந்த இருக்கு ஃபார்ம். இதை ஃபில் பண்ணுனா இமெயில்ஸ் டெஸ்ட் சென்ட் பண்றேன். இந்த பாருங்க சென்ட் ஆகிட்டதுல. அப்ப இதெல்லாம் வந்து யார் ஹேண்டில் பண்ணுவாருண்டா பிளகின்ஸ். அப்போ ஒவ்வொன்றுக்குமே ஒரு பிளகின்ஸ் இருக்கு. அப்ப என்ன அதுவே என்ன செய்யும், நம்ம தீம் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுவே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதை கூட சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? அது மாதிரி பாத்தீங்கன்னா 30,000க்கு மேல தீம்ஸ் அண்டா டிசைன்ஸ் டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்டை நீங்க என்ன செய்யலாம், இன்ஸ்டால் பண்ணலாம். சரியா? செய்து இதெல்லாம் பார்க்க ஏதோ கருப்பு கலர்ல பயப்படாதீங்க. சரியா? செய்ய செய்ய வந்துடும் அது. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன கருப்பு கலர்ல இருக்கு, ப்ளூ கலர் ரெட் கலர்ல ஓடி தெரியுது, இந்த ஹெட் எல்லாம் வருது, பயப்பட வேணாம். சரி சிம்பிளான விஷயம். சரியா? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படிதான் பயமா தான் இருக்கும். ஓகே இந்த பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் அப்படியே வந்து கொண்டே இருக்கு. ஸ்க்ரோல் பண்ண வந்து கொண்டே அப்படியே ஸ்க்ரோல் பண்ண வந்து கொண்டே இருக்கு நிறைய தீம்ஸ். அப்ப நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீம்ஸ் என்ன செய்யலாம், இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை கஸ்டமைஸ் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா சரி. சரியா? ஓகே ஓகே. அப்ப அவ்வளவுதான் வேர்ட்பிரஸ். சரியா? அப்ப கிட்டத்தட்ட இலவசமான எல்லாம் ஃப்ரீயா, எல்லாம் ஃப்ரீ. பிளகின்ஸை ஃப்ரீயா டெவலப் பண்ணலாம். தீம்ஸ் இருக்கு, புது புது பிளகின்ஸ் வந்து கொண்டே இருக்குது. அப்ப நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா 208 லாங்குவேஜுக்கு சப்போர்ட் இருக்கு. இப்போதைக்கு தமிழ் இருக்கோ தெரியல. யூஸ் பண்ண மோஸ்ட்லி இங்கிலீஷ்லாம் யூஸ் பண்ணுவோம். தமிழ்ன்றது பழந்தமிழ் எல்லாம் போட்டு விட்டுருவான்னு போற தேடி தெரிய வரும். இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸை திறந்த கட்டமைட்டு போட்ட விளங்குமா, விளங்காதானே. அப்ப அதெல்லாம் வந்து ஈஸியா விளங்குற மாதிரி போட்டு விட வேண்டாம். சரி அதில் இங்கிலீஷ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்றேன். தமிழும் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான். சரி ஆனா நீங்க இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணுங்க ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே. வேர்ட்பிரஸ் மார்க்கெட்டிங் இதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 40% மேல வந்து வேர்ல்டுல இருக்க வெப்சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ட்பிரஸ் தான். சரியா? 60% மேல வந்து CMSல வந்து இது வந்து முதலிடத்துல இருக்குது. நீங்க ஃபைபருக்கு போய் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபைபர் இது ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட். சரியா? ஃபைபர் இதுல நீங்க என்ன செய்யலாம், ஃபாரின் கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து எடுக்கலாம் கழிச்சு. ஃபைபர் கேள்விப்பட்டீங்களா? ஃபைபர் FIVVAR. எஸ் எஸ். சரியா? இது ஃப்ரீலான்சிங் வெப்சைட். ஃப்ரீலான்சிங் வீட்ல இருந்து வேலை செய்யறார்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். சரியா? இதுலயும் பாருங்க ஃபைபருக்கு போறேன். ப்ரோக்ராமிங் டெக். சரியா? பாருங்க ஃபர்ஸ்ட் இதுல என்ன இருக்கு, பைத்தன் இருக்குது, HTML இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது, வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர் இருக்கு. பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ். அப்ப நீங்க என்ன செய்யலாம்,
வேர்ட் ப்ரெஸ் சைடு ஐடியா இருக்காக்கள் வந்து என்ன செய்யலாம், உங்களோட விக்சஸ் சாரி இதை வந்து கிரியேட் பண்ணலாம். ஜிக்கை கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் சில ஸ்டார்ட் பண்ணுங்க. பேசிக்கே எவ்வளோத்துல ஸ்டார்ட் ஆகுது மினிமத்திலே பார்ப்போமே. மினிமம் $80 பாருங்க. மினிமமே எவ்வளோத்துல ஸ்டார்ட் ஆகுது, $80. $80 என்ன, 80 மல்டிப்ளை பை 302 போட்டாலும் 24,000, 24,000 சம்திங் ஸ்ரீலங்கன் காசு. சரியா, 300 போட்டு பாருங்க. அப்போ ஒரு ப்ரொஜெக்ட் இருந்தால் மினிமம் எவ்வளவு, மேக்ஸிமம் நீங்கள் இந்த உங்களோட ப்ரொஜெக்ட் இதை பொறுத்து என்ன செய்யலாம் மாற்றலாம். சரி, இதெல்லாம் வந்து ஃபைபர் கிளாஸ்ல வந்து நல்லா விளக்கமாக படிப்பிப்பாங்க. சரி, நம்மளது வந்து வேர்ட் ப்ரெஸ் தானே. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா சிஎம்எஸ் மார்க்கெட்டிங் இதையும் படி பார்த்தீங்கன்னா டொப்பில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ். கிட்டத்தட்ட 60% வெப்சைட் வந்து சாரி 60% எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ். அது மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்டாக வந்து இது ஷாப்பிஃபை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஷாப்பிஃபை அது மாதிரி ஜூம்லா இருக்குது, விக்ஸ் இருக்குது, மற்றவை எல்லாம் வந்து இது. சரி, அப்போ மோஸ்ட்லி வந்து இது 60% எங்கே இருக்குது, ஷாப்பிஃபை 7% எங்கே இருக்குது பாருங்க. கம்பேர் பண்ணி பாருங்க. என்ன ரீசன், வேர்ட் ப்ரெஸ் வந்து ஈஸியாக வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம், ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணலாம். அதான் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் வந்து வேர்ட் ப்ரெஸ்க்கு போகிறதுக்கு ரீசன். அதில் வந்து வேர்ட் படிக்கிறவங்க நல்லா. அவன் ஸ்ரீலங்காவில் வேர்ட் ப்ரெஸ் வேகன்சியை பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கொழும்புல இருக்குது. ஹையர் பண்ணுற சார்ஜ் கூட கூட கம்பெனி வந்து கொழும்புலான் இருக்குது. எல்லாம் மோஸ்ட்லி கொழும்புலான் இருக்குது. கொழும்புல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜஃப்னாலையும் இப்போ நிறைய ஸ்டார்ட் அப் வந்து வந்துட்டாங்க. அப்போ ஸ்டார்ட் அப்ல வந்து கூட ஜஃப்னாலையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கால்லையும் இருக்குது. குருநாகலும் பாரு, குருநாகல கொஞ்சம் கால் பண்ணுவோம். ஆனால் மோஸ்ட்லி எதில் பெரும்பாலான கம்பெனியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொழும்புலாம் இருக்குது. அப்போ எந்தெந்த கம்பெனி கூட வேர்ட் ப்ரெஸ்க்கு ஹையர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎக்ஸ் டிஜிட்டல், இ சப்போர்ட் இருக்குது. அது மாதிரி வந்து நெக்ஸ்ட் டெக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட வந்து ஹையர் பண்ணுவாங்க. சரியா, அப்போ டிரெக்டா வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர்ஸ் ஹையர் பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து வெப் டெவலப்பர் இப்படியும் ஹையர் பண்ணுவாங்க. வெப் டெவலப்பர். சரி, அப்போ வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர்னு மட்டும் பார்க்காம வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர் இதையும் சர்ச் பண்ணி பார்த்தேன். வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர்னு மட்டும் கோல் பண்ணாம அவங்க எப்படி கோல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பர்னு கோல் பண்ணுவாங்க சில வேலை. இதுல வந்து அதில் ஜாப் டெஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா இருக்கு வேர்ட் ப்ரெஸ் தெரிஞ்சிருக்க வேணும். அது சில வேலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது இருக்கும். சில வேலை வேர்ட் ப்ரெஸ் கேட்பாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சரி, இது இப்படி 3 ஜாப்ஸ் வந்துச்சுன்னா அப்ளை பண்ணி பாருங்க. சரியா, அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஹையர் பண்ணுவாங்க, கூட இப்படி தான் கால் பண்ணுவாங்க. அப்போ வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர் மட்டும் வரலையேன்னு தேடிக்கொண்டிருக்க கூடாது. இப்படி வெப் டெவலப்பர் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வேர்ட் ப்ரெஸ் தேவைண்டு. சரி, அப்போ அதை போய் பார்த்தீங்கன்னா சரி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் படிச்சா என்னென்ன ஜாப் செய்யலாமாட்டா ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னேன். செகண்ட், ஓகே, இந்த வேர்ட் ப்ரெஸ் ஹையர் பண்ணுவாங்க, வெப் டெவலப்பர் ஹையர் பண்ணுவாங்க, ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னு ஹேண்ட் பண்ணுவாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்னா கொஞ்சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். சீனியர் வேர்ட் டெவலப்பர்னா கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர் சீனியர். சரியா, ஓகே. அது நீங்கள் லிங்க்டின்ல பார்க்கலாம். ஐடி ப்ரோடக்ட்கே ரூஸ்டர்.ஜாப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஹையர் பண்ணுவாங்க. சரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக கிட்டடியில் கால் பண்ண வேர்ட் ப்ரெஸ் டெவலப்பர் பொசிஷன். ஃபின்டெக்னாலஜியில் கால் பண்ணியிருக்காங்க. சம்திங் ஃபிண்டரில் வந்திருக்கு. ஒரிக்ஸில் கால் பண்ணியிருக்காங்க. சரியா, இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்க ஐடி ஜாப் பண்ணாலே பெரும்பாலும் பார்த்து ஆஃபீஸுக்கு வர வேலையும் இருக்கும். சில வேலை ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. வீட்லயும் ஒர்க் பண்ணலாம். அது மாதிரி வீக்ல இல்லாட்டி மந்த்ல வந்து ஆஃபீஸ் வந்து நீங்க சில ஒர்க் பண்ணலாம். சரி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கும். வீட்ல இருந்து கூட நீங்க சில ஒர்க் பண்ணலாம். இல்லாட்டி எனக்கு கம்பெனி போக களவா கிடக்குது, காலையில் எழும்ப வேணுமா 5 மணிக்கு யோசிச்சீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், ஃப்ரீலான்சிங்கா கூட நீங்க என்ன செய்யலாம், வேர்ட் ப்ரெஸ் வந்து செய்யலாம். சரி, சிம்பிளான வேலைனே, படிய ப்ராஃபிட் எடுக்கலாம் அதுல. சரி, அவன் இந்தியாண்ட இருக்கக்குள்ள இந்தியாவில் கூட வந்து சென்னையில் கால் பண்ணுவாங்க, பெங்களூர்ல மும்பையில் மூணுலேயும் கூட கால் பண்ணுறவங்க. சரி, அந்த இதெல்லாம் இப்போ பீக்கில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கோவிட் வந்துச்சுல. கோவித்துக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து என்ன வீட்டில் இந்த ரிமோட் ஒர்க்கை பார்க்க தொடங்கினதுக்கு பிறகு தான் இப்படியான ஜொப்புகள் வந்து கூட வந்து பாப்புலர் ஆனது. வேர்ட் ப்ரெஸ், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ் இதெல்லாம். சரி, அதுலேயும் பார்த்து கூட இந்த கம்பெனி கூட செஞ்சஸ் கால் பண்ணுவாங்க, கேபிஎம்ஜி, ஒடெல் சம்டைம் அது கேள்விப்பட்டது இல்லை. எசஞ்சஸும் கேபிஎம்ஜியும் கூட கோட் பண்ணுறவங்க இந்தியன்ஸுக்கு கூட. இதுவும் பார்த்தீங்கன்னா லிங்க்டின், சிம்பிளி ஹயாட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். சரியா, ஓகே. இப்போ இந்தியாவில் வந்து கிட்டரியில் கோட் பண்ண ஜாப்ஸ் இதெல்லாம். சரியா, பாருங்க சேலரி பேசிக் வந்து எவ்வளோதுக்கு 20,000 25,000 வந்து 45,000 ஸ்ரீலங்கா நடுவில் மல்டிபிள் பை 3 வரும் சம்திங். சரியா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் செய்யுங்க இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி. வீட்டுக்கு படுத்து கிடந்தே வேலை செய்யலாம். படுத்து கிடந்தா வேலை செய்யலாது, வீட்டில் இருந்தே வேலை செய்யலாம். உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் வேலை செய்யலாம், இல்லாட்டி என்ன செய்யலாம், வெளியே சுற்றி பார்த்துட்டு வந்து திருப்பி செய்யலாம். சரி, ஏன் நீங்கள் ஃப்ரீலான்சிங் அதை செய்ய போறீங்க, ப்ராஜெக்ட் வர டைமில் செய்வீங்க, ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகு ஸ்டாப் பண்ணி விட்டுலாம். சரியா, ஆஃபீஸில் குந்திட்டு இருக்கணும், ஷூ எல்லாம் அடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போகணும், அது ஒருமே இல்லை. ஃபைபரில் வந்து ஈஸியாக வந்து பார்க்கலாம். சரியா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடான கஸ்டமர்ஸ் எடுக்கலாம் நீங்கள்.
இப்போ நீங்க கம்பெனில வேலை செய்யுங்கன்னா கம்பெனி தாரதான் salary. அது நீங்க ஃப்ரீலான்சிங் வேலை செய்யுங்கண்டா நீங்க ஓனர். அப்ப நீங்க ஈஸியா வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். வேர்ல்டு வைடா அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூட வந்து கிளைண்ட் இருப்பாங்க. கூட தமிழ் கிளைண்ட்ஸ் வந்து கூட வந்து வரும் பாத்தீங்கன்னா கனடால இருந்து வர்றது, யூகேல இருந்து வரும் கூட கிளைண்ட்ஸ். சரியா? கனடா, யூகே, ஆஸ்திரேலியால வர குறைவு. கனடா, யூகே ரெண்டுல இருந்து கூட பேர் வருவாங்க, கால் பண்ணுவாங்க. நிறைய தமிழாக்கள் இருக்காங்க, அப்ப தமிழாக்கள் கூட ஹையர் பண்ணுவாங்க, செய்வாங்க. சரி, அந்த ஜெஃப்னாஸ் அப்படியாக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்ப வேர்ல்டு வைடா நீங்க என்ன செய்யலாம், கிளைண்ட்ஸ் எடுக்கலாம். சரி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கு ஃப்ரீலான்சிங். எல்லாம் ஃபைபர்ல எடுக்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கால சம்பளம் பேசிக் ஜூனியருக்கு பார்த்தீங்கன்னா 25,000 50,000 எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. சரியா? மிட் லெவல்னா கொஞ்சம் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே, 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் 50,000 வந்து 1 லேக்கு கிட்ட எடுக்கலாம். 5 இயர்ஸ்க்கு மேலேண்டா 1 லேக் 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் அப்படி தான் எடுக்கலாம். சரியா? வேர்ட் ப்ரெஸ் மட்டும் தெரிஞ்சு எக்ஸ்ட்ராவா நீங்க கோடிங்களும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேலரி இம்ப்ரூவ் ஆகும். ப்ரோங்க லாங்குவேஜ் இருக்குது தானே, ஜாவா ஸ்கிரிப்ட் அதெல்லாம் படிச்சு வச்சிருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சேலரி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். சரியா? ஆஹ் அது மாதிரி ஃப்ரீலான்சிங் கூட பேசிக்காக வந்து $50 $40 ஏர்ன் பண்ணலாம். மிடில் லெவல்ண்டா 25 60, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ண்டா 80 to 150 ஏர்ன் பண்ணலாம் நீங்கள். சரியா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைபரில் ஆல்ரெடி வந்து வேர்ட் ப்ரெஸ் செய்கிறாங்கண்ணே, அவங்களுக்குரிய மினிமம் பாருங்க 500 பேசிக்கா ஃப்ரம் 300 100 பாருங்க, $90 $80 நம்ம ஒரு $50 போட்டாலும் நமக்கு ஈஸியாக வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம்ல. சரியா? ஓகே, அப்போ வேர்ட் ப்ரெஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேசிக் என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான கோடிங் நுழைச்சிருந்தா நல்லா. HTML CSS PHP அதில் மோஸ்ட்லி கோடிங் தேவையில்லை, ஆனால் தெரிஞ்சிருந்தா நல்லா உங்களுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இதுகள்லாம் வந்து ஈஸியாக அதிலே படிக்கலாம் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா SEO. சரி, SEO கேள்விப்பட்டீங்களா? அதுக்கு முதல் SEO CEO இல்லை, CEO இல்லை, SEO அதை ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பாப்போம். சொல்கிறாங்களே 5 ரீலோட் போட்டு விடுவேன். SEO செக் SEO எனிபடி இப்போ ChatGPT அடிச்சிருப்பாங்க. What's the meaning of SEO? Search engine optimization. Yeah. Seri, Mr. Aaron, but sir, some one letter is missing. Not a S, I think Z. Z. Okay. Okay, search engine. அதில் உடைஞ்சு வருது ஜமீல், மிஸ்டர் ஜமீல். சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன்ஸ். நோ, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். சரி, SEO. இந்த SEO வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஆப்டிமைசேஷன். இந்த SEO என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஏதோ என்ஜின் இது பைக்குக்கு போட்டுறது அப்படி யோசிக்காதீங்க. இது டிஃப்ரெண்ட் கேட்டகரி. சரியா? எஸ்சியோன்ற சம்திங் ஏதோ பைக்கோட பார்ட் மாதிரி இருக்கு சார், அப்படிலாம் இல்லை. எஸ்சியோன்ற பார்த்தீங்கன்னா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இது பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்ல ரேங்கிங்கை வந்து கூட்டும். சரியா? வெப்சைட்டில் ரேங்கிங்கை வந்து கூட்டுறதுக்கு லைக் நான் போய் சர்ச் பண்ணுறேன், பெஸ்ட் புக் ஷாப் இன் ஸ்ரீலங்கா. ஓகே, புக் ஷாப். ஓகே, இன் ஸ்ரீலங்கா. சரி, எது ஃபர்ஸ்ட்டுக்கு வருது? இதானே ஃபர்ஸ்ட்டுக்கு வருது. செகண்டா இது வருது, சரசவி வருது, கிங்ஸ்பரி, இல்லை பொட்டல புக் ஷாப். ஓகே, மக்கின் புக் ஷாப் அப்படி வருதுலாம். இதைத்தான் SEO சொல்லுவாங்க. அப்ப நம்ம சர்ச் பண்ணும் இதை சொல்லுவாங்க கீவேர்ட்ஸ். இதுக்கு பேர் வந்து கீவேர்ட்ஸ். இதை சர்ச் பண்ணும்போது எது வந்து டொப்ல காட்டுது? இது ஹியூமன் இயல்பு என்ன, எது முன்னுக்கு இருக்கோ அதை கிளிக் பண்ணி போவோம் முழுக்குள்ள. அதே மாதிரி தான். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு எது இருக்கோ அதான் நமக்கு நல்ல மண்டு நம்மளோட மைண்ட் செட் இருக்கு, ரைட் பண்ணி வச்சிருப்பாங்க கோடினோட மூளையில. அதை தான் செய்யும். இப்போ இதை செய்யறதையும் ஈஸியாக வந்து என்ன செய்யலாம், நம்ம வேர்ட் ப்ரெஸ்க்குள்ள போய் செய்யலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா பிளகின்ஸ் இருக்குது, ரேங்க் மெத் SEO, யோஸ் SEO அப்படி இருக்குது. அதை நம்ம ஈஸியாக வந்து என்ன செய்யலாம், நம்ம SEOலாம் ஹேண்டில் பண்ணலாம். சரியா? நம்ம போர்ட்ஃபோலியோ SEO செய்யலாம். சரியா? கண்டினியூஸாக புது புது பிளகின்ஸ் எல்லாம் நிறைய வந்து கொண்டே இருக்கு. இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல படிக்கும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டிசைன்ஸ் இருக்க மாட்டா, பிளகின்ஸ் இருக்க மாட்டா, அதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன புது பிளகின்ஸ் வந்து அப்போ நம்ம அதை கூட என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். சரியா? ஓகே. அடுத்த பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் போல பண்றாங்களுக்கு என்னென்ன செய்வது பாத்தீங்கன்னா ஃப்ரீயான வந்து ஓகே இப்போ கிளியர் ஆகிட்டுதா வேர்ட் ப்ரெஸ் என்ன, அதை என்ன செய்யலாம், கிளியர் ஆகிட்டு. எனி டவுட்ஸ்? ஃபர்ஸ்ட் பேஜ் வெப்சைட். எஸ், SEO இல்லை, வேர்ட் ப்ரெஸ் என்ன, அதை என்ன செய்யுது, கிளியர் ஆயிட்டா? சார் ஸ்கிராச்ல முதல்ல சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு செத்துருவேன் நான்லாம். சரியா? ஓகேப்பா, விளங்கியிருக்கலாம். சரி, சரியா? ஓகே, அப்போ வேர்ட் ப்ரெஸ் இவ்வளோ சிம்பிளான விஷயம். சரியா?
நான் ஒரு எத்தனை மணி எவ்வளோ நேரம் கதைச்சிருக்கேன், ஒரு 30 மினிட்ஸ் வந்து தொண்டை தண்ணி வத்த வத்த கதைச்சதால வந்து கொஞ்சம் பெருசுமா இது பயங்கரமா இருக்கு வேர்ட் ப்ரெஸ் அப்படியா அப்படியான்னு அப்படி சிம்பிளான விஷயம் இல்லை. சரியா? ஓகே. சரி. அப்ப இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணாக்க நீங்க என்ன தருவான்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீயான சப்டொமைன்ஸ் அண்ட் கோஸ்டிங். சரியா? சப்டொமைன்ன்றது பாத்தீங்கன்னா இதான் சப்டொமைன் டொமைன். இதற்கு பேர் இருக்கு. அங்க அங்க இதா இருக்கு. சரியா? டொமைன்ஸ் இதான். அதாவது ஒரு கடைக்கு வந்து நீங்க பேர் வைக்கிற மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு ஒரு பேர் இருக்கு தானே. எங்கட வெப்சைட்டோட பேர் வந்து skyfcampus.com. இப்போ ஒவ்வொரு கிளாஸ் ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா சப்டொமைன் கொடுப்போம் இல்லை, அதுதான் இது. அதில் நீங்கள் என்ன செய்யலாம், வெப்சைட் வந்து செய்யலாம். இதா இது ஒன்று நிறைய இருக்குதா, எக்கச்சக்கமாக இருக்குது. நான் அதில் ஒரு 4 5 தூக்கி வச்சிருக்கேன். இதில் எல்லாத்தையும் போட்டுறா ப்ரௌசர் வந்து பத்தி எரியும். சரியா? அதில் வந்து ஒரு 4 5 போட்டு வச்சிருக்கேன். சரியா? இதை சொல்லுவாங்க சப்டொமைன் சொல்லுவாங்க. அந்த ஃப்ரீயான சப்டொமைன்ஸ் அந்த வெப்சைட்டை கொஸ்ட் பண்ணுறது எல்லாம் வந்து நாங்களே தருவோம். சரியா? அது மாதிரி இ சர்டிஃபிகேட் தருவோம். சரி, அது மாதிரி இ சர்டிஃபிகேட் தருவோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தீம் ஸ்பெக். சரியா? ஃப்ரீ தீம் ஸ்பெக்ண்டா இதுல இருக்கலாம் ஃப்ரீயான தீம்ஸ் தானே. இதுல இருக்கலாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயான தீம்ஸ் லைக் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயான தீம்ஸ். இதுல இல்லாத கொஞ்சம் அட்வான்ஸான டிசைன்ஸ், இதுல இல்லாத கொஞ்சம் அட்வான்ஸான டிசைன்ஸ் இருக்குது பிரீமியம் தீம்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து கூட காசு கொடுத்தா நீங்க வாங்க வேண்டியிருக்கும். அது மோன்ஸ்டர் அப்படிலாம் இருக்கும். அதை நாங்கள் ஃப்ரீயா தருவோம். சரி பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான தீம்ஸ். இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. பாருங்க, இது ஒரு டாய் ஷாப். பாருங்க இவ்வளோ லுக்கா இருக்கு பாத்தீங்களா. அப்ப இதுவே காணும் நீங்க என்ன செய்யலாம், ஒரு அவங்க யாரும் வந்து ஏ லெவல் முடிச்சுட்டு வந்து ஒரு பொம்மை கடை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா என்ன செய்யலாம், இதே வந்து கோர்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சரி. அது மாதிரி யாரும் வந்து கேம் ஷாப் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா சரி, ஒரு கேம் ஷாப், கேம் சிடி எல்லாம் விற்கிறாங்க. அது மாதிரி வந்து ஒரு எலக்ட்ரானிக், இது ஆல்ரெடி காட்டுது, எலக்ட்ரானிக் ஷாப் யாரும் உங்களோட ஃப்ரெண்ட் யாரும் செய்ய போறாங்கன்னா அவருக்கு என்ன செய்யலாம், லான்ச் பண்ணி விட்டீங்கன்னா சரி, சிம்பிள். சரி, கிட்டத்தட்ட ஒரு டராஸ் மாதிரி வெப்சைட் இது. டராஸா சாரி அலி எக்ஸ்பிரஸ் மாதிரி வெப்சைட், ஃபுல் வெப்சைட் பாருங்க. எல்லாம் டிசைன்ஸா அப்படி எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்கு. இதை சாம்பிளுக்கு நாங்களா தூக்கி வச்சிருக்கோம் இதுல. சரி, எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்கு. சரி, அந்த தீம் ஸ்பெக்கும் நாங்க என்ன செய்வோம்னா தருவோம். அண்ட் லைஃப் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ சரி. அப்போ அந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணுற ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா அது முடிய நாங்கள் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒன்று இருக்கு, அதில் வந்து ஆட் பண்ணி விடுவோம். அவங்க வந்து ஃப்ரீலான்சிங்காக யாரும் ஜாப் ஸ்டார்ட் பண்ண போகிற ஐடியா இருக்க ஆட்களுக்கு வந்து எங்களோட கம்பெனியோட இதுக்குள்ளாலே வந்து எங்களோட எங்களோட கம்பெனியோட கொஸ்டின் அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்க சர்வர் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் எல்லாம் பண்ணிருக்கு. அந்த ஆஃபர் கூட நாங்கள் சில ஃப்ரீயாக தான். சரி, அப்போ ஃப்ரீயான லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட். அப்போ நீங்கள் எப்போ டவுட்ஸ் கேட்டாலும் வந்து வித்தின் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் சில வேலை நானது ஊர் சுத்த போய் திரண்டா 1 டேக்குள்ள வந்து ரிப்ளை பண்ணுவேன். சரியா? அது ஆல்ரெடி வந்து கிளாஸ் ஃபாலோ பண்ணவங்க 2 3 பேர் வந்து ஸ்டார்ட் அப் தொடங்கிட்டாங்க. தளமண்ட் உண்டு, பேர் மறந்துட்டேன். ஃப்ராங்கி ஒரு போய் ஒரு ஆள், என்னோட கேர்ள் உண்டு அனுஜாவோ சம்திங். அண்ட் லாஸ்ட் வீக்ல ஒரு கேர்ள் ஒரு ஆள் ஸ்டார்ட் பண்ணது, மிஸ்ஸஸ் சிம்லாவோ சிஹ்லாவோ சம்திங். அந்த கேர்ளும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பர்சனல் கிளாஸா, பர்சனலாக வந்து எப்படி வந்து ஒரு கொஸ்டிஞ்சர் வாங்குறது உங்களுக்கும் கிளாஸ்ல படிப்பிப்போம். என்ன மாதிரி டொமைன்ஸ் வாங்குற கொஸ்டிஞ்சர் வாங்குறது எல்லாம். அந்த ஸ்டார்ட் அப் பண்ற பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஐடியா இருக்காக்களுக்கு வந்து நாங்களே வந்து நான் நானே வந்து பர்சனல் கிளாஸ் போட்டு என்ன மாதிரி இனிஷியல் செட்டப்பா, என்ன மாதிரி கொஸ்டிஞ்சர் வாங்குறது, என்ன மாதிரி டொமைன் வாங்குறது எல்லாம் வந்து நானே இனிஷியலா செட்டப் பண்ணி தருவேன். சரியா? ரெண்டாவது தரக்காரன் கேட்டீங்கன்னா இவ்வளவு காசு கேட்போம், ஒரு 50,000 சார்ஜ் பண்ணுவேனா. சரி, ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் அது. சரியா? ஓகே, சும்மா சொன்னேன். ஸ்டார்ட் அப் பண்ற ஐடியாக்கு தான் சொல்லுங்க, நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரி, அது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஜூம் ரெக்கார்டிங், கோர்ஸ் ஃபாலோ பண்ண எல்லாருக்கும் வந்து ஜூம் ரெக்கார்டிங் வரும். அண்ட் அதோட அந்த அசைன்மெண்ட்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு, அசைன்மெண்ட்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களோட கம்பெனில வந்து வேர்ட் ப்ரெஸ் இன்டென்ட் ஃபால் பண்ணாங்கண்டா, அவங்களுக்கு ஹையர் பண்ணுவோம். சரியா? அதுல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து எங்களோட கம்பெனில வந்து வெப்சைட் சாரி இன்டர்ன்ஷிப் கால் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து ஹையர் பண்ற சான்ஸ் வந்து கூட. அண்ட் நல்லா பெர்ஃபார்ம் பண்றவருக்கு வந்து சர்டிஃபிகேட்ல வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர், பெஸ்ட் டாப்பர் அப்படி ஏதாவது ஒரு டேக் கொண்டு போட்டு தருவோம். அப்ப இது வந்து நீங்க இது ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நார்மலா வந்து சர்டிஃபிகேட் தராம நல்லா பெர்ஃபார்ம் பண்றவருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் வந்து தருவோம். சரியா? ஓகே, ஏதோ ஆப்ஷன் எல்லாம் சொல்ல பயப்பட வேணாம், இதான் விஷயம். சரியா? அடுத்த பேமெண்ட்ஸ் இதை பாத்தீங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 10,000. இதை நீங்க இன்ஸ்டால்மெண்டா 3 உடைச்சு கட்டலாம். 4,000 4,000 4,000 இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறீங்கன்னா 12,000 வரும். இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா 1 மந்த் கோர்ஸ். சரியா? 1 மந்த், ஒரு மாதம் 1.5 மாதத்துல ஃபுல்லா முடிஞ்சிடும் பெரும்பாலும். சரியா?
அப்போ ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ஃபுல் ஒரே பேமெண்ட் கிடையாது. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30,000 40,000 ஒரு கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மந்த் படிக்கிறாங்க வேர்ட் ப்ரெஸ். அப்படி என்ன படிக்கிறாங்கன்னு சத்தியமா தெரியல. நான்லாம் ஒரு மாதம் தாண்டினாலே செத்துருவேன். நான்லாம் என்னதான் தலை சுத்தி விழுந்துருவேன். சரியா ஒன் மந்தே காணும் வேர்ட் ப்ரெஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அவ்வளோத்துக்கு பெருசாக டீப்பான விஷயங்கள் எல்லாம் இல்லானே பேசிக்காக 1 மந்தே என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமண்டா சும்மா டைம் தானே வேஸ்ட் ஆகுது. அப்போ அந்த 1 மந்த்லேயே ஒரு மாதம் 1.5 மாத கோர்ஸ்லேயே வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் படிச்சிடலாம். முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். வெப்சைட் வாங்குறது, டொமைன் வாங்குறது, போஸ்ட் பண்றது, பேமெண்ட் கேட்வே செட் பண்றது, டெலிவரி செட் பண்றது எல்லாம் படிச்சிடலாம். சரியா அப்போ ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன் பேமெண்ட்டா 10,000. அதே வந்து இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறாக்களுக்கு வந்து 4,000 நீங்க மூணாவும் உடைச்சு கட்டலாம். சரியா 12,000. சிம்பிளான நீங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் பரோட்டா பார்சல் வாங்கி சாப்பிட்ற காசு. சரியா இந்தியன் ஸ்டூடெண்ட்னா 3,500. இவங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்லாம் இல்லை. இன்ஸ்டால்மெண்ட் கட்டி உங்களுக்கு தான் போஸ்ட் கூட வரும். சரியா அப்போ 3,500 இந்தியன் ருபீஸா. 3,500 இந்தியன் ருபீஸ் ஒரு பேமெண்ட்லேயே கட்டி விட்டீங்கன்னா சரி. சரியா அப்படி யாருக்கு வந்து கோர்ஸ் ஃபாலோ பண்ண விருப்பமானாக்கள் வந்து இந்த இருக்கு. ஓகே நோட் 760000 7822 இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. சரியா அண்ட் அதோட பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் ப்ளஸ் கோர்ஸ் ஃபாலோ பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா மற்ற கோர்சஸ் இருக்கு தானே ஃபைபர் கோர்ஸ் அதுகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. சரியா இப்போ இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்றவங்க மட்டும் தான் இந்த சார்ஜ். நீங்க இது இந்த ஸ்கை எஃப்எம் வேற கோர்ஸும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னா நிறைய ஆஃபர் தருவாங்க. இதுல டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கழிச்சு இந்த அமௌண்ட் வரும். இதை விட குறைய தான் வரும். அப்ப யாரும் வந்து ஃபைபர் கோர்ஸும் வந்து ஃபாலோ பண்ண விருப்பமானாக்கள் நீங்க என்ன செய்யலாம், இந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா சரி. சரியா ஓகே அண்ட் ஒரு மாதம் 1 மந்த் 1.5 மாதத்திலே ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். பெரும்பாலும் வந்து கிளாஸ் வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் தான் வரும். லைக் மண்டே அண்டா வெனிஸ்டே, மண்டே வெனிஸ்டேக்கு அப்புறம் தேர்ஸ்டே ஃப்ரைடே, இல்லாட்டி டியூஸ்டேண்டா டியூஸ்டே, தமிழ்ல சொல்றேன் செவ்வாய்க்கிழமை புதன் வியாழன் சனிக்கிழமை வரும். சரியா ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் தானே. இப்போ திங்கக்கிழமை கிளாஸ்ல படிக்கிறத வந்து நீங்க என்ன செய்யலாம், செவ்வாய்க்கிழமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுல எதுவும் இஷ்யூஸ் இருக்கு மட்டும் என்ன செய்யலாம், புதன்கிழமை கிளாஸ்ல வந்து கேட்கலாம். அப்போ ஒன்று விட்டு ஒரு நாள் கேட்பீங்கன்னு கேட்கும் போது ஈஸியாக வந்து என்ன செய்யலாம், ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வா அதுக்காக வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் போட்டிருக்கோம். சரியா சண்டே பெரும்பாலும் கிளாஸ் வராது. பெரும்பாலும் மோஸ்ட்லி எல்லா கிளாஸும் வந்து 8:30 to 9:30 ஒரு மணித்தியாலம் தான். கூட படிக்க கூட பாவம் தானே. சரியா நானும் வேலைக்கு போகணும் ஊரெல்லாம் சுத்தணும். சரியா அப்போ 8:30 to 9:30. சரியா மண்டே வெனிஸ்டே ஃப்ரைடே வரும், இல்லாட்டி டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே வரும். சண்டே ஃப்ரீ. நீங்களும் உள்ள தெரியுங்க கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ எங்கே சுற்றி தெரியுங்க. சரியா ஒன்று விட்டு ஒரு நாள் பெரும்பாலும் கிளாஸ் வரும். ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக தான் இருக்கும். சரியா அதுக்காக தான் ஒன்று விட்டு ஒரு நாள் போட்டிருக்கோம். வாட் டவுட் கேட்டீங்க, வேற டவுட்ஸ் இருந்தால் கேட்குறேன்னா கேட்கலாம். ரெக்கார்ட் கிளாஸ் அவைலபிள். ரெக்கார்ட் கிளாஸ் அவைலபிள் தான். ஆனால் கிளாஸ் வாராக்களுக்கு வந்து ரெக்கார்டிங் கிடைக்கும் கட்டாயம். ஸ்டார்ட் அப் சப்போர்ட் எஸ் ஸ்டார்ட் அப் சப்போர்ட். நீங்க இது வந்து ஸ்டார்ட் அப் தொடங்குறேன்டா அது சொன்னா தானே நானே இண்டிவிஜுவலா கிளாஸ் பர்சனல் கிளாஸ் அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கே சொல்லி தருவோம். சார் கோடிங் வெப்சைட்டோ நான் கோடிங் வெப்சைட் என்ன டிஃபரெண்ட்? எஸ் கோடிங் வெப்சைட் என்றால் வெயிட் ஐ வில் ஷோ. இப்போ இந்த கோடிங் நாலேஜ் எடுத்து எடுத்து விவரிக்கிறேன் இல்லைங்க. வளர்த்துக்கலாம் இல்லை வெயிட் எக்ஸிட் பண்ற மட்டும் நான் அந்த சரியா கோடிங் வெப்சைட்ல லைக் இதே மாதிரி வைக்கிறேன். சரியா சரி இது கோடிங் வெப்சைட். இதுக்கு தனியா நீங்க வெப்சைட் போஸ்ட் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது பச்சை கலர் சிவப்பு கலர் மஞ்சள் கலர்ல இருக்குல்ல பார்க்க பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கோடி. சரியா வேர்ட் ப்ளஸ் பாத்தீங்கன்னா நோட்ட கோடி எல்லாம் ஃபுல்லா என்ன ட்ராக் அண்ட் ட்ராப்ஸ். சரியா நீங்க தூக்கி தூக்கி போடுற மட்டும் தான் வேலை. டிசைன்ஸ் இருக்கும் அந்த டிசைன்ஸை தூக்கி தூக்கி போட்டு எடிட் பண்ற மட்டும் தான் வேலை. எடிட் பண்ணும்போது அந்த வேர்ட் ப்ளஸ் சிஸ்டம் என்ன செய்ய மாட்டோம், ஓட்டோவா என்ன செய்யும் கோடை வந்து ஜெனரேட் பண்ணும். இது வந்து நான் தானே ஃபுல்லா வந்து கோடிங் அடிச்சு கொண்டிருக்கேன். இந்த கோடிங் அடிச்சா தான் எனக்கு என்ன செய்யும், லைக் ட்ரை டு அந்த கோடிங் அடிச்சா தான் எனக்கு இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகும். இந்த உதாரணத்துக்கு இந்த டிசைன்ஸ் வேற வேணுமெண்டா நான் என்ன செய்ய வேணும், எடுத்து கிடக்கணும். சரி அந்த குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான கோடிங் அடிச்சா தான் இந்த இது வந்து சேஞ்ச் ஆகும். ஆனா வேர்ட் ப்ரெஸ்ல அப்படி இல்லைல்ல. நான் இங்கேயா போய் இப்படி கோடிங் இது அடிச்சேனா
இப்படி போய் இங்கே டைப் பண்ணானே இல்லை. அப்போ நாம ட்ராக் அண்ட் ட்ராப்ஸில் தூக்கி போடும்போதே அதுவே என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை என்ன செய்யணும்னா டிசைன்ஸ் அந்த இதை மாற்றி விட்டுரும். சரி, அதான் வந்து கோடிங்குக்கும் நான் கோடிங்கும் டிஃப்ரெண்ட். சரியா, அது மாதிரி பார்த்தீங்கன்னா டிபெண்ட் ஆன் த ப்ரொஜெக்ட். சில ஆக காம்ப்ளெக்ஸான ப்ரொஜெக்ட் கூட செக்யூரான ப்ரொஜெக்ட் வேணுமெண்டா கோடிங் ட்ரை பண்ண நல்லா. நார்மலா இ காமர்ஸ் வெப்சைட்டுகள், எஸ்சிஓ சம்பந்தமான வெப்சைட்டுகள், அது மாதிரி வந்து வேற என்ன சொல்றது, ஸ்டாட்டிக் வெப்சைட்னா இதே மாதிரி நார்மல் வெப்சைட்டுகள். இதே வந்து இதுலேயே வேர்ட் ப்ரெஸ் செய்யலாம். அதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். அதில் வந்து இதை நான் இதுக்கு மாற்றிட்டேன், கோடிங்கு மாற்றிட்டேன். சரி, அதே சேம் தான். பிளா பிளா பிளா, அதே சேம் இதுகள்லாம் மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரெண்ட். அப்போ உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும்னா மாறும். இப்போ கூட உங்களுக்கு செக்யூரிட்டியாக வேணும், செக்யூரிட்டி கூட வேணும் அப்படியண்டா பெஸ்ட் வே டு கோ டு த திஸ் கோடிங் வெப்சைட், ஜாவா, ஸ்ப்ரிங் பூட் அப்படியானதுக்கு போகிற நிலம். நார்மலா இதுகளுக்கு வர்றது ஸ்டாட்டிக்கான பேஜஸ்கள், கடைகளுக்கு எது வெப்சைட் செய்கிற அப்படி இதுன்னா உங்களுக்கு வேர்ட்ப்ரெஸ் ஓகேவா இருக்கும். சிம்பிளிஃபை ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்பா தேடி கண்டுபிடிக்கணும் மாதிரி இந்த இருக்கு, இந்த இருக்கு, சாரி அதில் இந்த இருக்கலாம். இதை டைப் பண்ணா தான் தான் பிளா 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 பிளான்னு வருது. பச்சை கலர், நீல கலர், மஞ்சள் கலர்ல இருக்கு. இதை டைப் பண்ணா தான் எனக்கு என்ன செய்யும், இந்த இருக்க டிசைன்ஸ் வரும். இது கம்ப்ளீட்டா இல்லை, இந்த இருக்க டிசைன்ஸ் வரும். சரி, அதான் டென்ட்டுக்கு டிஃபரெண்ட். கிளியரோ? ஓகே. ஸ்டார்ட் அப் சப்போர்ட் சேஞ்ச். ஸ்டார்ட் அப் சப்போர்ட் சார்ஜஸ் இருக்கா? சார்ஜஸ் ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட். சார்ஜஸ் இருக்காண்டா? இல்லை இல்லை இல்லை, ஃப்ரீ 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 ஃப்ரீ. காசு ஒன்றும் இல்லை. நான் நல்லபடியாக தானே, காசெல்லாம் பண்ண வேணாம். இல்லை, நீங்கள் விருப்பப்படி தாரான தரலாம், பிரச்சனை இல்லை. சரி, ஃப்ரீ தாங்க. நாம கிரியேட் பண்ணுற வெப்சைட்டை அப் ஆப் கன்வெர்ட் பண்ணலாமா? இல்லை, இது உள்ள பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ். சரியா, டூ டைப்பான வெப்சைட் இருக்கு தானே. ஒன்று சொல்லுவாங்க ஆப், ஆப். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன். சம்டைம் இப்படியும் கோட் பண்ணுவாங்க, வெப் ஆப் பண்ணுவாங்க. வெப் ஆப், அதவன் சாரி, வெப் அப்ளிகேஷன்ஸ். வெப் அப்ளிகேஷன் இது ப்ரௌசர்ல ஒர்க் ஆகும் தானே, கிளவுட்ல ஒர்க் ஆகுது வெப் அப்ளிகேஷன். வெப் ஆப்ன்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஜூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்களா? ஜூமா இருக்கலாம், டெலிகிராம்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெப் ஆப்னு சொல்லுவாங்க. ஆனால் வெப் அப்ளிகேஷன் அது டென்னு டிஃப்ரெண்ட். அது வந்து கோடிங் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து கன்வெர்ட் பண்ணுற கொஞ்சம் சிக்கு பிடிச்ச வேணும் உண்டு. அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அது மனிதன் இதுக்கு அப்பாற்பட்ட விஷயம் அதெல்லாம். ஓகே. வேர்ட் ப்ரெஸ் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணுனா ஸ்டார்ட் அப்புக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? ஸ்டார்ட் அப்புக்கு வந்து அதான் ப்ரொஜெக்டுகள்லாம் வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா எடுக்க வேணும். அது என்ன மாதிரி வந்து சர்வர் செட் பண்ணுறது, அந்த செட்டப்லாம் நாங்கள் தருவோம். அது மாதிரி ஃபைபர் கோர்ஸ் இருக்குது தானே, ஃபைபர் கோர்ஸில் வந்து அந்த விஷயங்களை கதைப்பாங்க உங்களுக்கு. என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் எடுக்கிறது அந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபைபரில் படிப்பீங்க, மிஸ்டர் ஜமீனோ. சரியா, என்ன மாதிரி கிளைண்ட்டை கதைக்கிறது, என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் எடுக்கிறது அந்த விஷயம் நீங்கள் ஃபைபரில் படிப்பீங்க. வேர்ட் ப்ரெஸ்ல வந்து என்ன மாதிரி வெப்சைட் செய்யணும்னு படிப்பீங்க. சரியா, அதோட எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அந்த ஐடியா வேணுமெண்டா தரலாம், பிரச்சனை இல்லை. வேணுமெண்டா ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ண எம்ப்ளாயிஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, வேணுமெண்டா அவங்களோட ஒரு பர்சனல் மீட்டிங் கொண்ட போட்டு வேணுமெண்டா அதை வேணுமெண்டா அரேஞ்ச் பண்ணி தரணும். அப்போ அவங்களுக்கு தெரியும் தானே என்ன மாதிரி ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ அதை அரேஞ்ச் பண்ணி தந்தால் நீங்கள் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். சரியா, ஓகே. Sir, will be also cover e-commerce website in the yes, e-commerce website cover பண்ணுவோம். e-commerce அதில் என்ன மாதிரி வந்து பேமெண்ட் கேட்வே, டெலிவரி செட் பண்ணுறது, ஷிப்பிங் சார்ஜ் செட் பண்ணுறது, கூப்பன்ஸ் கிரியேட் பண்ணுறது, பேமெண்ட் செட் பண்ணுறது எல்லாம் படிப்போம். சரியா, ஃபுல் இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்குரிய என்னென்ன ஃபீச்சர் எல்லாமே இதானா ஃப்ளகின்ஸ் தான். இந்த இ-காமர்ஸ் செய்றீங்களா, அது ஒரே ஒரு ஃப்ளகின்ஸ் தான். வூக் காமர்ஸ் ஒரே ஒரு ஃப்ளகின்ஸ் தான். அவரே ஃபுல் வேலையை வந்து அவரே செய்து விட்டுருவார். இதை கிடப்பாரு எங்கேயோ டேஷ்போர்டுனால. 3D வெப்சைட் கிரியேட் பண்ணலாமா? 3D வெப்சைட் செய்யலாம், ஆனால் அது கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி. ஆனால் வேர்ட் ப்ரெஸ்ஸில் 3D வெப்சைட் டெம்ப்ளேட் இருந்துக்குமானா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் 3D வந்து இதில் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க வெப்சைட் வேர்ட் ப்ரெஸ்ஸில். ஏன்டா பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை ஸ்லோ ஆக்கி விட்டுரும். வேணுமெண்டா 3JS ஒன்று இருக்கு. சாரி, தமிழ் அடிக்கிறது இங்கிலீஷ் அடிக்கிறது. 3JS இதை வேணுமெண்டா சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இதில் கூட வந்து 3D வெப்சைட் நீங்கள் செய்யலாம். ஆனால் 3D வெப்சைட் செய்வீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து சரியா லோட் ஆக தொடங்கும். ஏண்டா கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி தானே அது. அப்போ சர்வர் இதெல்லாம் கொஞ்சம் கூட எடுக்கும், சரியா லோட் ஆகும் அந்த வெப்சைட். சாம்பிள் கொண்டு காட்டுறேன் பாருங்க.
இது ஒரு 3D வெப்சைட் பாருங்க, ஸ்க்ரோல் பண்ற பாருங்க. பாருங்க இன்னும் சுத்தி கொண்டு தான் இருக்கு பாத்தீங்களா? இலங்கையினுடைய அதிவேக நெட்வொர்க்காலே இதில் லோடிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்க இல்லாட்டி யோசிச்சு பாருங்க. சரி. சரி, இது 3D வெப்சைட். ஆனால் பாருங்க ஸ்க்ரோல் பண்றேன், இன்னும் வந்து கண்டென்ட்ஸ் வந்து லோட் ஆகல பாத்தீங்களா? பாருங்க என்ன ரீசன் தான். அதான் பாருங்க, மோஸ்ட்லி எல்லா வெப்சைட்லயும் பாத்தீங்கன்னா 3D எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, சிம்பிளான டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. இல்லை உங்களுக்கு 3D டிசைன்ஸ் வெப்சைட் படிக்கணும்னு ஆர்வம் இருந்து ஜனதருக்கு 3JS.org இதை வந்து சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நம்ம 3D வெப்சைட் டிசைன்ஸ் எல்லாம் கிடக்குதுல. சரியா? ஓகே. வேற டவுட்ஸ்? திருப்பி அந்த இதை விஷயத்தை சொல்லி விடுறேன். சில வேலை மிஸ் ஆனாக்கிறது. இந்த கோர்ஸ் ஃபாலோ பண்ணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சப்டொமைன் வரும், சர்டிஃபிகேட் வரும், ஃப்ரீயான தீம் பேக் வரும். அது கிட்டத்தட்ட ஒரு 150 தீம்ஸ் கிட்ட இருக்குது நினைக்கிறேன், ப்ரீமியம் தீம்ஸ். லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் வரும், ஜூம் ரெக்கார்டிங்கும் தருவோம். அண்டு அந்த நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து இன்டர்ன் ஹேர் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து ஹேர் பண்ணுவாங்க. சரியா? அதோட பேமெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன்ஸுக்கு பார்த்து 10,000. சரியா? இதை உடைச்சி இன்ஸ்டால் பண்ண 3 இதை உடைச்சி கட்டலாம். நீங்கள் 4,000 4,000 4,000 12,000 கட்டுவீங்க. இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3,500 இந்தியன் ருபீஸ். சரியா? யாருக்கும் கோர்ஸ் ஃபாலோ பண்ண ஐடியா இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைவர் கோர்ஸும் வந்து எங்களை ப்ரொவைட் பண்ணுறோம். அது யாரும் வந்து ஃபாலோ பண்ண விருப்பமானாக்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட் ப்ளஸ் கோர்ஸில் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் தருவாங்க. சரியா? ஓகே. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். உம், எந்த கார்த்திகை மணி வெப்சைட் அடிக்கடி 3 லோட் ஆகுது? இது இது மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். அது வேர்ட் தான். செய்யலாம் செய்யலாம். மிஸ்டர் ஜமீல், அதுவும் வேர்ட் தான். அது செய்த முறை தான். கிளாஸுக்கு படிச்ச ஸ்டூடெண்ட் தான். அதை விட நல்ல லுக்கான டிசைன்ஸும் இருக்கு. நான் பார்க்குறேன் ப்ரீமியம் டெம்ப்ளேட்ல வந்து சில வேலை அதை விட நல்ல அட்வான்ஸான 3D லுக் டிசைன்ஸ் இருக்கோ தெரியல. இதை என்ன பார்க்கணும். சரியா? அது நிறைய தீம்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றா போய் பார்க்கணும் என்னென்ன டிசைன்ஸ் அப்படி இருக்கு. நான் அது முன்னுக்கு வந்து 5 தான் தூக்கி போட்டு விட்டுறேன். ஓகே. Please WGB admin of open a flagging, not a flagging, plugin. Okay. இங்கே இருக்கு. பிளகின் ஃப்ரீ தான். அதில் சில இதுகளுக்கு ப்ரோ வெர்ஷன் பிளகின் சூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி அட்வான்ஸ் ஆனாங்க. ப்ரோ வெர்ஷன் பிளகின்ஸ் வந்து காசு கொடுத்து தான் டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கள்ளக்களவா டவுன்லோட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் சொல்லித்தரேன். சரியா? ப்ரோ வெர்ஷனை கூட நம்ம பாருங்க, இது வந்து ப்ரோ வெர்ஷன். வெயிட், எலிமெண்ட் மற்றது நான் கிடையாது. சரியா? ப்ரோ வெர்ஷன் அதை கூட நம்ம என்ன செய்யலாம், காசு கொடுக்காம டவுன்லோட் பண்ணலாம். அந்த அதை கூட சொல்லித்தரோம் அப்படி என்ன. ஓகே. இப்போதைக்கு இது தேவையில்லை. ஒரு கிளாஸ் போகும்போது விளங்குது. இப்போ சொன்னீங்கன்னா பாய்ந்து போயிருவீங்க நீங்கள். ஓகே. வேற டவுட்ஸ்? 9 o'clock ஆக போகுது. டவுட்ஸ் இருந்தால் கேட்குறாங்க, கேட்கலாம். நிறைய பேர் சாப்பிட போவீங்க, படுக்கலாம். மிஸ்டர் யாரு யாரும் டவுட் கேட்டீங்களா? யாரு? ஜமீல். சொல்லுங்க, ஓப்பன் பண்ணிடுறேன். எலிமெண்ட்டை ப்ரோ ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாமா? எஸ். நோட்ட எலிமெண்ட்டை ப்ரோ, எல்லா ப்ரோ வந்து ப்ரோ டவுன்லோட் பண்ணுற அப்படின்னு சொல்லி தரேன். எல்லா ப்ரொவிஷனும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம், காசு இல்லாமலே. ஆனால் காசு கேட்பானுங்க. நம்ம எப்படி வந்து புதுசாக வந்த படங்களை டெவலப் பண்ணுறாம அதே சேம் தான். சரி, அதை கூட சொல்லித்தரேன். இப்போ சொன்னால் குழம்பிடுவீங்க. நான் ப்ரொவஷன்ஸை வந்து சொல்லித்தரேன் அடுத்த கிளாஸ். இதில் கூட காட்டுறேன் எதில் போட்டிருக்கேன்டா. ஜனவரியில் சரி, எலிமெண்ட்டை ப்ரோ போட்டிருக்கேன். மெட்ஃபார்ம் ப்ரோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் காசு கொடுக்க தேவையில்ல. அது சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது, அந்த ட்ரிக்ஸை போட்டால் வரலாம். சேம் தீம் டவுன்லோட் பண்ணலாமா? தீம்ஸில் ப்ரோ தீம்ஸ் ப்ரீமியம் தீம்ஸ்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் டெவலப் பண்ணிடலாம் அது. ஆனால் பெரும்பாலும் ஃப்ரீயான தீம்ஸ்லேயே மோஸ்ட்லி அந்த கிளைண்டோட ரிக்குவயர்மெண்ட்ஸை கவர் பண்ணுற மாதிரி டிசைன்ஸ்கள் நிறைய இருக்கும். இல்லாட்டி அதை விட நாங்கள் ப்ரீமியம் தீம்ஸ் தருவோம் தானே, அதுலேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாம் வந்து இருக்கு. நான் ஒன்று செய்தேன். இது லாஸ்ட்டாக வந்து இந்த கம்பெனியில் செய்த வெப்சைட் ராத்துவீரா. இது ஒரு ப்ரீமியம் தீம்ஸில் செய்த வெப்சைட் தான்.
பாத்தீங்களா? லுக்கா இருக்கு ஏதோ பார்க்க நல்லா இருக்கு தானே. ஃபுல்லா சிங்களத்துல இருக்குது. சிங்கள நியூஸ் பேப்பர் ஒன்று பாப்புலரான நியூஸ் பேப்பர் அத்துவீரான. இது செய்தது ப்ரீமியம் டெம்லெட்லாம். இது லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ணி பேமெண்ட் 3 lakhs சார்ஜ் பண்ணவங்க போல இருக்குது. ஐ டோன்ட் நோ. இது ப்ரொமோஷனாக செய்தாங்க. அண்ட் இன்னொரு வெப்சைட் செய்தோம். அட்மாஸ்டரா? பேர் நிறைய செய்தால் மறந்து போயிட்டார், பேர்களில் மறந்து போயிட்டு. சரியா, ஓகே. வேற டவுட் சார்? நீங்க எந்த இடம்? ஐ எம் ஃப்ரம் ட்ரிங்கம். ஓகே. நான் வந்து படிச்சது ஸ்லீட்ல. வெளிப்படுது ஸ்ரீலங்கா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரியா, நான் படிச்ச ஸ்லீட்ல. அண்ட் டிகிரி வந்து பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஃபுல்லா டிகிரி அதெல்லாம் முடிச்சதாங்க தான். அப்படிதான் சொல்றாங்க முடிச்சிட்டு. நான் வந்து ட்ரிங்கோ. சொந்த இடம் வந்து ட்ரிங்கோ. இப்போ இருக்க கொழும்புல தெஹிவலையில் இருக்கணும். எனக்கு கம்பெனி ஃபுல்லாக இங்கே தானே. ரிமோட் ஒர்க் அட்டன் தரமாட்டேன்ட்டானு. சரி, வேற வழியில் இருந்து இங்கே வேலை செய்வது. சரியா, சொந்த இடம் ட்ரிங்கோ. எனக்கு ட்ரிங்கோ. ட்ரிங்கோ மலி. ட்ரிங்கோ மலி ஸ்பெல்லிங் மறந்து. ட்ரிங்கோ மலி இருக்கிற தெஹிவலை கொழும்புல. சரியா, கொழும்புல வந்தீங்கன்னா வாங்க, மீட் பண்ணுவோம். ஓகே. 2020 வெரி குட். ஓகே, வேற டவுட்ஸ்? ஓகே, முடிப்போமா? கத்திக்கிற தொண்டையில மதி எனக்கு. ஓகே, யாருக்கு போஸ்ட் ஃபாலோ பண்ற ஐடியா இருந்துச்சுண்டா அந்த இதுக்கு தான் இந்த நம்பருக்கு சீரிஸ் நோட் 76000782 இதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லாட்டி உங்களுக்கு இந்த ஜூம் லிங்க் அனுப்பி பாருங்க. அவர் தான் டிரெக்டர் அங்கட. அவருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி சொன்னாலும் ஓகே. சரியா, ஓகே. வேற டவுட் இல்லானே. குட் நைட் தானே. குட் நைட். இமோஜி போடும்.